श्री महागणपतिरवतु मां श्री महागणपतिरवतु मां रवतु ரிகமரி நிலவு நீ கதிரும் நீ அடிமை நான் தினமும் ஓதும் வேதம் நீ வேதம் நீ இளைய தென்றல் காற்றினிலே இனிய சந்தம் பாட்டினிலே எதிலும் உந்தன் நாதங்களே நினைத்த பொருள் தரும் நிரந்தர சுகம் தரும் வேதம் நீ. பின் பான் இந்தியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கர்நாடக இசை ராகங்களில் அமைந்த அற்புதமான திரை இசை பாடல்களை உங்களுக்காகவே வழங்குவதுதான் நம்ம நிகழ்ச்சியின் நோக்கமே. அந்த வரிசையில இன்னைக்கு கவுளை அப்படிங்கிற ஒரு அழுத்தமான ராகத்தோட டாக்டர் நாராயணன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. அந்த ராகத்தில் அமைந்த அழகான திரை இசை பாடல்கள், மிகவும் அற்புதமான கர்நாடக இசை பாடல்களை நமக்காகவே அவர் பாட போறாரு. வாங்க நேயர்களே, டாக்டரை சந்திப்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் டாக்டர். கவுளை அப்படின்னு சொல்லும் போதே நல்லா அழுத்தமான ஒரு ராகமா அது இருக்குமோ அப்படின்னு தோணுது. கவுளை ராகம் குறித்த விளக்கம் அண்ட் ஸ்வரங்களும் கண்டிப்பா. போன எபிசோட்ல நம்ம ஜெகன்மோகினி பார்த்தோம். ஜெகன்மோகினி கவுளை ரெண்டுமே கிட்டத்தட்ட நான் சொன்னேன் இல்லையா, மாயமாளகுலையிலேருந்து வரக்கூடியதுனால எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ஃபேமிலி, சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். சிஸ்டர்ஸ் தான் இருக்கணும். கவுளைங்கிறது தெரியல என்ன ஜெண்டர்னு, பட் ஜெகன்மோகினி சிஸ்டர் தான். அதனால ஜெகன்மோகினி கொஞ்சம் கூட நளினமான ஒரு ராகம். கவுளை நீங்கள் சொன்ன மாதிரி அழுத்தமான பாரம்பரியமான ஒரு ராகம், ஹெவி ராகம். அது ரொம்ப ட்ரெடிஷ்னல் ராகம். ரொம்ப அழகான கீர்த்தனைகள் நிறைய இருக்குது. இதில் முத்துசாமி தீட்சிதர் ஐயா அவர்கள் இயற்றிய ஒரு பிரம்மாண்டமான மேக்னம் ஓபஸ் கீர்த்தனை. டாக்டர், கவுளை ராகத்தின் ஸ்வரங்கள் எங்களுக்காக சொல்லிடுங்க. சரி மா பனி, அதான் சகம பனி. இது ஜெகன்மோகினி. போன எபிசோட்ல பார்த்தோம். சரி, அந்த ரீ வந்தா சகா இல்லாமல் சரிமா பனிசா வந்தா அது கவுளை ஆரோகணம். சரிமா பனி சானி பமரி கமரி சரி கமரி சபக்ரம். சானி பம ரீ வந்து திருப்பி கா வந்து ரீ வந்தா அது வக்ரம். வர்ஜியம்னா ஆர்டரா. சனி பமகரி, இது ஜெகன்மோகினி. சனி பமகரி சா வர்ஜியம். சனி பமரி கமரி சனி பமரி திருப்பி கா மா வந்து ரீ வருதா, ரிவர்ஸ்ல போய் எக்ஸோட்டிக்கா வந்ததுன்னா அது வக்ரம். வக்ரம். சரி மாபனி கவுளை. சனி பம ரிகமரி, அந்த ரிகம தான் அதோட கீயே. சனி பம ரிகமரி ச சரி மாபனி சனி பம ரிகமரி பமகம ரிகமரி சபம பமகம ரிகமரி சதனி பம ரிகமரி ரிகமரி ச ரிகமரி ச. அந்த 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 ஃப்ரேஸை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் கவுளையோட அழகு வெளிப்படும். இதில் முத்துசாமி தீட்சிதர் ஐயாவோட ஒரு அருமையான ஒரு கீர்த்தனை. அது ஒரு சின்னதாக ஒரு பல்லவி மாத்திரம் பாடிட்டு சிற்றஸ்வரம் அதில் பாடி காமிக்கிறேன். அப்போ தான் ஃபுல் பாடல், அதோட திரை இசை பாடல் உங்களுக்கு தெரியறதுக்காக. நிச்சயமா. ஸ்ரீ மகா கணபதி ரவது மாம் ஸ்ரீ மகா கணபதி ரவது மாம் ஸ்ரீ மகா கணபதி ரவது மாம் ரவது ரிகமரி. புரியுதா? ரவது மாம் ஸ்ரீ மகா கணபதி ரவது மாம் ஸ்ரீ மகா கணபதி ரவது மாம் சித்தி விநாயகோ மாதங்கமுக ஸ்ரீ மகணபதி ரவது மாம் சித்தி விநாயகோ மாதங்கமுக ஸ்ரீ மகணபதி ரவது மாம். இந்த ரீ ஆசிலேட் பண்ணாக்க கவுளை நீ சரி 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 மாமா ரிமபனி பமம்மா சரி மம்ம ரிம பப்ப மபனி பம ரிகம ரிச சனி பம ரிகம ரீச சாசனி பனி பம ரிகம ரீ சசனி பனி பம பப மக மக ரிக ரிச. இது ஜெகன்மோகினி. மக ரிச வந்தா
சனி பம ரிகமரி சரி மபனி சனி பம ரிகமரி பம கம ரிகமரி ரிரி மம பபனி நி சனி பம ரிகமரி சரி சனி பனி சரி. இதுதான் கவுளை. என்ன ஒரு பாரம்பரியமா இருக்கு பார்த்தீங்களா? சிட்டசனம் வருவோம். பமகம ரிகம சரி ச நி சரி ச நி பப நி ச கரி ச நி சரி ம ரி ப ம மகம சரி ச பபம நி நி ப ம ப நி ப ப மகம நி சரி ச ச நி ப ம ப நி சரி நி ச ரி க ம ரி ச நி சரி நி சரி ச ச ச நி ப ப நி ப ச நி ரி சரி ரி க ம ரி ச ரி ச நி ப ச நி ப ம ரி க ம ரி ச ஸ்ரீ ம கணபதி ரவது மா. அப்புறம் இன்னொன்று, ரசிகர்களே நீங்கள் நினைக்கலாம் ஸ்ரீ மா தள்ளி ஹா பாடுறாருன்னு. இது எல்லாத்துலேயும் ஒரு விஷயம் இருக்குது கர்நாடக சங்கீதத்தில். முத்துசாமி தீட்சிதரையா அவர்கள் உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு என்னோட கண்ணோட்டத்தில் மிகச்சிறந்த இசையமைப்பாளர் வாகேகரர். அவருடைய ஒரு கீர்த்தனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு யூனிவர்சிட்டியே இருக்கும். கௌளி எடுத்துகிட்டா அந்த கௌளியோட யூனிவர்சிட்டி அதில் அவர் பண்ணாதே எதுவும் கிடையாது. தாளமாகட்டும், ஸ்வராட்சரங்களாகட்டும், வார்த்தைகளாகட்டும், ஒவ்வொரு கோயில்கள்லையும் போய் அந்த க்ஷேத்திரங்களை பற்றி ரொம்ப அழகாக நவகிரக கீர்த்தனைகள். தியாகையரோடது, தியாகையர் வந்து பஞ்சரத்ன கீர்த்தனையில் கௌளியில் ஒன்று பண்ண துடு கூகல நே தோர சரி பமகமரி பமகமரி கமரி. அதான் அந்த பியூட்டி. ஸ்ரீ மகா கணபதி. ஸோ கம்மிங் டு தட், இவர் பண்ண சிட்டசனம் என்ன ஒரு ஸ்டாண்டர்ட் பாருங்கள். இதில் உங்களுக்கு ஸ்வர ஜதியுமே பண்ணியிருக்காரு. பமகம ரிகம தண குஜம் நிசரி கிட தப நிச ஜணுத நிசரி மத கணம் மகம தண குபபம திமித மப நிப கிட தரி நிசரி குக்கும் தரி மப நித கிட ஜம் ரிகம ததிமி தரி நிசரி ச குக்கும் தரி பனி பச திமி தரி ரிகம ரிச ஜம் தரி த சானி பம ததிங்கிடதோ ஸ்ரீ மகா கணபதி ரவது மா சீதி விநாய கோமா தங்கமுக ஸ்ரீ மகா கணபதி ரவது மா. ரீ இதான் கௌளை. ரிகமரி அது ஒரு ஃபியூச்சர். சரி சரி பம கம ரி கம ரி சரி நீ நீ பம கம ரி கம ரி சரி ச பம கம ரி கம ரி பம கம ரி சரி ரி ம பப நீ நீ பம ரி கம ரி ரி ம ப நீ பம ரி கம ரி. கா வரக்கூடாது போகும்போது ஆரோணத்தை வந்தால் அது ஜெகன்மோகினி. சக ம ப நீ சனி பம கரி ச இது ஜெகன்மோகினி ஸ்ட்ரெயிட். சரி ம ப நீ சனி பம ரிகமரி சனி பம கம ரிகமரி நீ நீ பம கம ரிகமரி சபம பம கம ரிகமரி சசரி ரி மம சரி மம்ம ரி மம்ம ரி ம பமம்ம சசரி ரி மம பப நீ பப மம ரி ரி பம கம ரி ரிகமரி சரி சனி பனி. என்ன அழகு. டிஃபரன்ஸ் நம்ம அப்புறம் பார்ப்போம். கௌள ஒரு பக்கம், ஜெகன்மோகினி ஒரு பக்கம், மாயாமலகுல நடுவில். மூணுத்தையும் சேர்த்து வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கௌளை ராகத்தில் இடம்பெற்ற திரை இசை பாடல்கள் பத்தி பார்ப்போமா? கொஞ்சம் நஞ்ச பாடல்கள் தான் கௌளையில் திரை இசையில் இடம்பெற்றிருக்கு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா வேற யார், இளையராஜா சார் ரொம்ப அழகாக வேதம் நீ இனிய நாதம் நீ அதை பண்ணியிருக்காரு. இதில் வந்து கௌளையை எப்படி கொண்டு வந்திருக்காருங்கிறத நான் சொல்ல போகிறேன். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஜெகன்மோகியில் பூங்குதவை தாழ்த்திரவா பார்த்தோம் இல்லையா, அதில் மாயமாளகுல ஒரு சும்மா கூட வந்ததுனால இதுலேயும் அங்கங்கே கொஞ்சம் மாயமாளகுல நீங்க சொன்ன மாதிரி அம்மா தானே பையன் இருக்கும்போது அம்மா இருக்கலாமே, அதனால அந்த ஒரு லைசன்ஸ், ஆர்டிஸ்டிக் லைசன்ஸ், அந்த எக்ஸ்பிரஷன், அந்த பியூட்டிக்காக, பியூட்டிஃபிகேஷனுக்காக. இப்போ இது நம்ம விலாவரியா பார்ப்போம் இந்த இதில். வேதம் நீ இனிய நாதம் நீ. ஃபர்ஸ்ட் டைம். வேதம் நீ இனிய நாதம் நீ. நான் சொன்னேன் ஆசிலேஷன். இனிய நாதம் பம 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 ரிகமரி
சரி மபனி சனி பம கமரி 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 பம 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 பம. வேதம் நீ வேதம் நீ இனிய நாதம் நீ. நிலவு நீ கதிரும் நீ அடிமை நான் தினமோதும். வேதம் நீ வேதம் நீ இனிய நாதம் நீ. இப்போ சொல்கிறோம், நிலவும் நீ சரி சரிமா, கதிரும் நீ ரிம ரிமப்பா, அடிமை நான் மபனி பமாமா, தினமோதும் ரிகமரிசா ரிகரிதா. ஃபுல் இதில் கௌளியோட ஃபீச்சர்ஸ் நிறைய. இப்போ ஃபுல் பல்லவி பார்ப்போம். வேதம் நீ இனிய நாதம் நீ, வேதம் நீ இனிய நாதம் நீ. நிலவும் நீ கதிரும் நீ அடிமை நான் தினமோதும். வேதம் நீ இனிய நாதம் நீ. ரொம்ப அழகாக ஜெயசுதாஸ் ரொம்ப அழகாக பாடியிருப்பார். வேதம் நீ வேதம் நீ. அதை 10 தடவை ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்போ தான் இந்த பொடி சங்கதி வரும். பெரிய சங்கதிகளோடு பாடிடலாம். பொடி சங்கதி பாடுறதுக்கு உட்காரணும், அந்த எஃபெக்ட் வரணுமே. வேதம் பனி சரி சரி சனி பா பனி சரி சரி சனி பாபா ரிரி மா பாபா பனி நி சனி பாபா ரிகமரி பமகம ரிகம தன குஜம் நிசரி கிடத பனி சஜனுத நிசரி ம தகணம். ஒரு சேரியட்டில் ஒரு ராஜா வர மாதிரி, ஒரு 2 குதிரையை பூட்டி சேரியட்டில் வர மாதிரி இந்த கௌளியோட பிரசன்ஸ். பமகம ரிகம தன குஜம் நிசரி கிடத பனி சஜனுத நிசரி ம தகணம் மகம தன குபபம திமித மபனி பகிடதரி நிசரி குகும் தரி மபனி தகிடஜம் ரிகம ததி மிதரி நிசரி ச குகும் தரி பனி பசதி மிதரி ரிகமரி ஜம் தரி த சானி பவ ததிங்கிணது ஸ்ரீம கணபதி ரவதுமாம். ஃபாஸ்ட்டாக பாடினா புரியுங்கிறதுக்காக, அதோட டெப்த் தெரியுங்கிறதுக்காக. இந்த ஃபாஸ்ட்டாக அந்த சிட்டஸ்வரங்கள் பாடுறதுனால தான் இந்த பொடி சங்கதி வருது. வேதம் நீ வேதம் நீ வேதம் நீ. இதில் அவ்வளோ பிரயோகம் பண்ணியிருப்பார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இம்ப்ரூவைசேஷன். இனிய நாதம் நீ, நிலவு நீ கதிரும் நீ அடிமை நான் தினமோதும். வேதம் நீ. என்ன டெப்த் இருக்கு பாருங்க. அந்த பிளெயினா கொண்டு வரதே அவ்வளோ அழகா இருக்கு. ஆமா. ஓகே, இதோடைய சரணம் போல. இப்ப சரணத்திலேயே நிறைய வேலைப்பாடு. கருணை மேவும் பூவிழி பார்வையில், கருணை மேவும் பூவிழி பார்வையில் கவிதை இன்பம் காட்டுகிறாய். ஒரு சின்ன லைசன்ஸ் வரும் மாயமளவுகள் அந்த சொல்லிட்டேனே. கருணை மேவும் பூவிழி பார்வையில் கருணை இன்பம் காட்டுகிறாய். இளைய தன்றல் காற்றினிலே இது ஃபுல்லா கௌளை. இதுல மாயமாளகுல சேரல. இளைய தன்றல் காற்றினிலே இளைய தன்றல் காற்றினிலே இனிய சந்தம் பாட்டினிலே எதிலும் உந்த நாதங்களே நினைத்த பொருள் தரும் நிரந்தர சுகம் தரும் வேதம் நீ. அந்த இடத்துல பாருங்க, பமமரிகம நினைத்த பொருள் தரும் நிரந்தர சுகம் தரும், நினைத்த பொருள் தரும், நினைத்த பொருள் தரும் நிரந்தர சுகம் தரும் வேதம். சுரப்படுத்தலாம். பமமரிகமரி சரிம பம பனி வேதம் நீ. கேட்க அப்படியே ரொம்ப லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு டாக்டர். ஆனா அதுக்குள்ள அவ்வளவு வேலைப்பாடுகள் இருக்கு. பாடுறது வந்து ஈஸியே கிடையாது. நாட் அட் ஆல் ஈஸி.